கரூர் கூட்ட நெரிசல் சம்பவத்தால் பாதிக்கப்பட்ட குடும்பத்தினரை நேரில் சந்திக்க ஜூலை 2வது வாரம் முதலமைச்சர் விஜய் கரூர் செல்கிறார். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் மணிகண்டன் வழங்க நாம் கேட்கலாம். தமிழக வெற்றி கழகத்துடைய அரசியல் பயணத்தில் செப்டம்பர் 27ஆம் தேதி ஒரு மிக முக்கிய நாள். நாமக்கல் மாவட்டத்தில் மக்கள் சந்திப்பு பயணத்தை முடித்த தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் கரூரில் அடுத்து அங்கே இருக்கக்கூடிய மக்களை சந்திக்கும் நிகழ்ச்சிக்கு வேலுச்சாமிபுரம் என்ற இடத்துல அந்த மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சியை நடத்துவதற்கு திட்டமிட்டிருந்தனர். நாமக்கல்லிருந்து ஒரு குறிப்பிட்ட தூரத்தை அடைவதற்குள்ள அதிக அளவிலான மக்கள் அவரது வாகனத்தை பின்தொடர்ந்து கொண்டே வந்திருந்தனர். அதாவது வேலுச்சாமிபுரத்தை அடைவதற்கு 100 மீட்டர் முன்பாகிலிருந்து ஆயிரக்கணக்கான தொண்டர்கள், ரசிகர்கள், பொதுமக்கள் அவரை காண வேண்டும் என அவரது வாகனத்தோடு செல்ல இருந்த இடத்துல கூட்ட நெரிசல் அதிகமாகி 41 பேர் உயிரிழந்த சம்பவம் தமிழ்நாடு அரசியல் வரலாற்றிலே, அந்த கட்சி மட்டுமல்லாமல் அரசியல் வரலாற்றிலே ஒரு கருப்பு நாளாக அமைந்திருந்தது. உடனடியாக 41 பேர் அருகாமையில் இருக்கக்கூடிய மருத்துவமனைகளுக்கு அழைத்து செல்லப்பட்டு பல்வேறு பிரச்சனைகள்னால உயிரிழந்திருந்தனர். அப்போது இருந்த அரசு நிவாரணம் அளித்திருந்தது. அதிலிருந்து ஒரு மாதம் கழித்து சரியாக அக்டோபர் 27ஆம் தேதி மாமல்லபுரத்தில் இருக்கக்கூடிய தனியார் விடுதியில் தமிழக வெற்றி கழக தலைவரும் தற்போதைய தமிழ்நாடு முதலமைச்சருமான ஜோசப் விஜய் நேரில் அவர்களை சந்தித்து அவர்களுக்கான ஆறுதல்களையும் அதற்கு முன்பாகவே கட்சியின் சார்பில் அறிவிக்கப்பட்ட நிவாரண தொகையை வங்கி கணக்கிலும் வைத்திருந்தார். இந்த நிகழ்வுக்கு பிறகாக நிச்சயமாக உங்களை நேரில் வந்து சந்திப்பேன் என இந்த நிகழ்வு, அதாவது செப்டம்பர் 27ஆம் தேதி கூட்ட நெரிசல் நிகழ்வு நடந்த 3வது நாளில் காணொலி மூலமாக தெரிவித்திருந்தார். மீண்டும் தமிழக வெற்றி கழகம் வெற்றி பெற்றதற்கு பிறகாக கரூர் செல்வதற்கான திட்டமிடல்கள் செய்யப்பட்டிருந்தது. இந்த நிலையில் ஆட்சி அமைப்பது, அதற்கு தொடர்ந்து பல்வேறு முக்கியமான நிகழ்வுகளில் கலந்து கொள்வது என தற்போதைக்கு 50 நாட்கள் நிறைவடைந்திருக்கக்கூடிய சூழல்ல அடுத்த மாதம், அதாவது ஜூலை 2வது வாரத்தில் தமிழ்நாடு முதலமைச்சர் கரூர் செல்வதற்கான திட்டமிடல்கள் இறுதி கட்டத்தை எட்டியிருக்கிறது. கரூரில் இருக்கக்கூடிய வேலுச்சாமிபுரம் பகுதிக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய ஒரு மைதானத்தில் மொத்த குடும்பத்தையும் அழைத்து சந்திப்பதுதான் திட்டமாக இருக்கிறது. 41 குடும்பத்தினருமான விவரங்கள் சேகரிக்கும் பணிகள், அது மட்டுமல்லாமல் அவர்களுக்கு இந்த சந்திப்பு குறித்து தெரியப்படுத்தும் பணிகள் முதற்கட்டத்தை எட்டி இருக்கிறது. இந்த அளவில் கரூர் சம்பவத்தை தொடர்ந்து கிட்டத்தட்ட ஒரு ஆண்டு கிட்டத்தட்ட நெருங்க இருக்கக்கூடிய சூழலில் வெற்றி பெற்றதற்கு பிறகாக, முதலமைச்சராகியதற்கு பிறகாக அவர்களை நேரில் சென்று சந்தித்து தமிழ்நாடு முதலமைச்சர் தனிப்பட்ட முறையில் ஒவ்வொரு குடும்பத்தினரிடம் நலம் விசாரிக்க இருக்கிறார். ஒவ்வொரு குடும்பத்தினரும் அவர்களுடைய மனுக்கள், அவர்களது கோரிக்கைகளை பெற இருக்கிறார் என்பதுதான் தகவலாக இருக்கிறது. தமிழ்நாடு முதலமைச்சராகியதற்கு பிறகு, அதாவது நீண்ட கால இடைவெளிக்கு பிறகு மீண்டும் முதல் முறையாக கரூர் சென்று அவர்களை சந்திக்க தமிழ்நாடு முதலமைச்சர் திட்டமிட்டிருக்கிறார். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.